இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா செய்ய போகிறோம். அதுக்கு 2 கப்பு மைதா மாவு சேர்த்திக்கிறோம். சென்ட்ரல் கொஞ்சம் குழிப்பண்டி, கொஞ்சம் குழிப்பண்டி, கொஞ்சம் சோடா உப்பு, நெய்யும் எண்ணெயும் இது பண்ணி வச்சுருக்கேன். மெல்ட் பண்ணி அது கொஞ்சம் 100 ml இருக்கும் சேர்த்திக்கிறேன். கட்டி தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம இது பண்ண பிசைஞ்சு விட போகிறோம். நல்லா பிணைஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இப்படி லேயர் லேயராக வர மாதிரி கொஞ்சம் பிசைஞ்சு கொடுத்துக்கணும். இப்படி நல்லா லேயர் லேயராக வர மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் இது ஊற வச்சுக்கலாம். 1/2 கிலோ சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். 1/2 கிலோ மாவுக்கு 1.25 கிலோ சர்க்கரை, அது மூக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விரலில் வச்சு ஒரு இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சர்க்கரையில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பாலை கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி அழுக்கு தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இது அப்படியே மேலாவே எடுத்து நம்ம வந்துட்டு தனியாக வச்சிடலாம். இது வந்து எந்த அளவுக்கு அழுக்கு வந்துருக்குது பாருங்கள். சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சு. ஆனால் சர்க்கரை பாவு ரெடி ஆகிட்டுருக்குது. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணக்கூடாது. பாதுஷாவை ஒவ்வொன்றா போடணும். அது பிசு பிசுன்னு இருந்தால் போதும். லைட்டாக ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப லெமன் ஜூஸு கொஞ்சமாக புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் லைட்டாக ஒரு லெமன் ஜூஸு ஒரு சிட்டிகை வந்துட்டு புழிஞ்சு விட்டுக்கலாம். சிரப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வரும். அப்படியே நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர மாதிரி நம்ம வந்துட்டு இந்த பாதுஷாவெல்லாம் எடுத்து வைக்கலாம்.